Voice of Tamil 24. என்ன கதை சொல்றாங்க? என்ன கதை? லவ் மேட்டர் தான். லவ் மேட்டர் எப்படி செஞ்ச படத்துல? நல்லா இருக்கு. லாஸ்ட் லைஃப் பத்தி எல்லாமே இருக்கு அதுல. அதெல்லாம் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. படத்துல வேற என்ன சொல்ற மாதிரி காமெடி சீன் மாதிரி? காமெடிலாம் இருக்கு. ஓரளவு ஓகே காமெடிலாம். லவ், அந்த லவ்ல ரிலேஷன்ஷிப் பாதி பிரேக்கப் ஆகுறது, அந்த பிரேக்கப் பத்தி எல்லாமே தெளிவா சொல்லியிருப்பாங்க. மாதிரி காமெடியா இருக்கா? ஆமா அந்த மாதிரி தான். அந்த அளவுக்கு காமெடி இருக்கு, லவ் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, அத பத்தி இது இருக்கு. ஓகே தேங்க் யூ. இது என்ன லவ்ல என்ன ஸ்பெஷல் சொல்ல வராங்க? அதான் நான் லவ்ல அவன் சொன்ன மாதிரியே வந்து மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நல்லா சூப்பரா இருந்துச்சு. இது ரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? ரியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஜோல பார்த்த மாதிரி அவர் நடிச்ச எல்லா படமே நல்லா இருந்துச்சு. ஓவரால் நல்லா இருந்துச்சு ரியோட பெர்ஃபார்மன்ஸ். என்ன போறீங்க படத்துல லைக் பிளாஷ்பேக்ஸ் காமிக்கும் போது லைக் ரொம்ப லேகா போற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சூப்பரா இருந்துச்சு படம். இதுக்கு ரியோட கம்பேக் ஆகும்போது இல்ல அதான் ஜோல கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ல வர ப்ராப்ளம், அந்த ஏதாவது ஒரு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுல வர சேலஞ்ச், அப்புறம் அப்பா அம்மாவால அபண்டன்ட் பண்ணப்பட்ட குழந்தைங்க, இந்த மாதிரி நிறைய சென்சிட்டிவான விஷயம்லாம் வந்து படத்துல வச்சிருக்காங்க. பாசிட்டிவா ஃபுல்லா பார்த்தா நல்லா புரியும். என்ன ஒரே ஒரு இது மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருந்தா படம் கமர்ஷியலா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மியூசிக் மட்டும் கொஞ்சம் ஈவென்ட் பண்ணதுனால நான் சொல்றேன். ப்ரொடியூசர் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஒரு பாட்டுக்கு வராரு அவரு கேமியோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. மியூசிக் அவர் தான் ஒரு பாட்டுக்கு வராரு. பட் என்னன்னா சென்சிட்டிவா எடுத்திருக்காங்க. ரியோ வந்து இந்த மாதிரி ஒரு கதை சூஸ் பண்ணது இப்ப தாதாலியாவது கவினுக்கு வந்து பாசிட்டிவா இருந்தது. அவர் மேல நிறைய நியாயம் இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா இவர் பண்றது தப்புன்ற மாதிரி ஏதோ ஒரு எமோஷனல் இருந்த மாதிரி ஸ்டோரி இருந்தது. இவர் எடுத்து பண்ணது நல்லா இன்னும் ஒரு பாசிட்டிவான விஷயம். அதை வந்து அவர் ஆக்டிங்ல வந்து இன்னும் எலிவேட் பண்ணது நல்ல விஷயம். காமெடி சீக்வென்ஸ் தான் இருக்கு. ஆனா ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராது, அது அடல்ட் காமெடி சிலதான் இருக்கு. ஆனா என்னன்னா இந்த ஜென்ரேஷன் தான் பார்ப்பாங்க. பட் ஆனா அபியூசிவா இல்ல. அடல்ட் காமெடின்றதுக்கும் அபியூசிவ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் சொல்றேன். பாக்குற மாதிரி இருக்கு, ஆனா அபியூசிவா இல்ல. வேற ஏதாவது கேரக்டர் பத்தி சொல்ல முடியுமா? ஃப்ரெண்ட் கேரக்டர் கொஞ்சம் அந்த அடல்ட் காமெடி எல்லாம் லைட்டா இருக்கு. ரிலேஷன்ஷிப் அதை பத்தி இருக்கு. ஃபைனலா என்ன சொல்ல வராங்க, இப்போ இருக்க யங் ஜெனரேஷன் பாத்துருங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த ஆகும்னா அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வந்து என்னன்றது அப்படின்ற அவரோட மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கு. சோ அது படிக்க எடுத்திருக்காங்க. ரியோட ஆக்டிங் வந்து ஓவர் ஆக்டிங் மாதிரி சொல்றாங்க. அது என்ன நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ரியோ செமையா ஆக்ட் பண்ணிருக்காரு. இதுதான் ரியோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ரியோட ஆக்டிங் சூப்பரா தான். இந்த படத்துல அவருக்கு எக்ஸ்ட்ரா லேடிஸ் ஃபேன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா இல்ல, அவரோட கெட்டப் அண்ட் ஆக்டிங்லாம் செமையா இருந்தது. சீரியஸா நல்லா தான் இருந்தது. அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. படம் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது. மறுபடி கொஞ்சம் டாடான்னு படம் வந்துச்சுல, அது அதோட பார்த்த மாதிரி இருக்காது. இல்ல, எனக்கு அந்த மாதிரிலாம் இல்ல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேவா இருக்க மாதிரி இருந்தது. உண்மையிலே ஹீரோட ஆக்டிங் வேற லெவல். ஏன்னா இப்ப உள்ள ஜென்ரேஷன் எல்லாருக்குமே வந்து மேரேஜ்ங்கிறதுல அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு கமிட்மெண்ட்குள்ள போறதுக்கு நிறைய பயம் இருந்தது. அந்த பயத்தை மாத்துறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலி யுவன் சங்கர் ராஜாவே ஒரு சீனுக்கு வந்திருப்பாரு. ஆக்சுவலி ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷனுக்கு கத்துனதை தாண்டி நம்ம யுவன்காகவே கத்துனதான் தேட்டர் அதிகம். நானும் யுவன் பைத்தியம். உண்மையிலே சூப்பரா இருந்தது. அந்த மியூசிக் கேட்டீங்கனாலே நீங்க உங்களுக்கு தெரியும், ஃபீல் பண்றதா இருக்கட்டும், செம்ம ஒரு ட்ரெண்டா இருந்தது. லாஸ்ட் சாங்ஸ்லாம் செம்ம வைப். இல்லங்க, நல்லா தாங்க இருக்கு படம். நல்ல ஒரு என்கேஜிங்கா இருக்கு மூவி. ஃபர்ஸ்ட் மூவி ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு. Thank you. ஸ்பெஷல்னா இது காமெடி தான் ப்ரோ. அருணாச்சல் ப்ரோ பண்ணிருக்காரு காமெடி, சூப்பரா இருக்கு. ரியோக்கு இது கம்பேர் ஆகுமா இல்ல ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் அவர் கத்துமா எப்படி சொல்றீங்க? இல்ல ஓகே தான், பரவாயில்ல. இன்னும் படம் நடிக்கிறதுக்கு அவரே எக்ஸ்பீரியன்ஸ் வருவாரு, நல்லா இருக்கு. கவின் போட்டி வருவாரா? கவின் போட்டி இல்லைங்க, அப்பெல்லாம் இல்லைங்க. எல்லாரும் இதுவா இருக்கு. ஜோவோட நல்லா இருக்கு. இல்ல கிடையாது, கம்ப்ளீட்டா வேற. அது கம்ப்ளீட்டா வேற. மேபி கைண்ட் ஆஃப் சேமா இருக்கலாமே தவிர, பட் இது கம்ப்ளீட்டா வேற. அது குழந்தையோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. அது ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். லவர்ஸ் வேணா உள்ள உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போலாமே தவிர, ஒரு ஜெனரலா வீக்கெண்ட் வந்து பாக்கணும்னாக்கா உங்க பொறுமையை போய் சோதிக்கிற படமா தான் இருக்கும் இது. கண்டிப்பா கிளைமேக்ஸ் பர்சன் என்ஜாய் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டீங்க. ரொம்ப பொறுமையை சோதிக்கும். ஒரு பிலோ ஆவரேஜ் தான் சொல்லுவேன் நான். வாய்ப்பு கிடையாது. கவின் வந்து ஒரு ஹீரோ அப்படின்ற அங்கீகாரத்துக்கு போயிட்டாரு, இவர் கிடையாது. இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்டா வந்த படமும் ஃபிளாப் ஆன ஒரு படம் தான். ஆக்சுவலா அது இல்ல, கவினோட படம் சொல்றேன், அது வந்து ஃபிளாப் ஆன படம் தான். பட்
அந்த ஒரு பிச்சைக்காரன் பெக்கர், அந்த பெக்கர்ல வந்து அப்படியா அந்த படமே வந்து ஃபிளாப்பான ஒரு படம் தான். ஆனா அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம கவினை ஹீரோவா தான் நம்ம பாக்குறோம். பட் இந்த படத்துல இவர் ஹீரோவா நம்ம ஏத்துக்க முடியல. அந்த மாதிரி ஒரு மேனரிசம் அப்படி இருக்கு. ரெண்டாவது ஸ்கிரிப்ட் செலக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணிருக்கலாம். நல்லா தான் அதாவது நல்லா கொண்டு போயிருக்கலாம். இவங்க சொன்ன கான்செப்ட் சூப்பரான கான்செப்ட் தான். ஆனா அதை எடுத்து போனது இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுல கிளாமரா எதுவும் சொல்ல முடியாது. நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம், ஆனா பாக்கணுமான்ற யோசிச்சுட்டு பாக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள ஒண்ணும் கிடையாது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.